நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இயேசு என்ன செய்யணும், பிறக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அதான் ரட்சிப்பின் அனுபவம். இந்த நாளிலே தூதர்கள் இந்த பூமியில் இறங்கி கர்த்தரை மையப்படுத்தி ஆடு மேய்ப்பரோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிச்சாங்க. அல்லேலூயா. பரலோகத்தில் இரவும் பகலும் பரிசுத்தர் பரிசுத்தர் அல்லேலூயா என்று 24 மணி நேரமும் கர்த்தரை மையப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி மையப்படுத்துகிற இடத்துல தேவ பிரச்சனை என்ன செஞ்சிடும், கடந்து வந்துடும். ஆனால் எத்தனையோ துதி ஆராதனையை பார்த்துருக்கோம், தூசி பார்த்துருக்கோம். ஆனால் தூதர்கள் இறங்கி மக்களோடு மக்களாக ஆராதித்திருக்கிறார்கள். எப்போ ஆராதிச்சாங்க தூதர்கள்? கர்த்தரை மையப்படுத்தி துதிச்சிருக்கிறாங்க. என்னைக்கு ஆராதிச்சாங்க? எப்போ இறங்கி வந்தாங்க பரலோகத்திலிருந்து? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசு பிறந்த நன்னாளிலே துதிக்கு ஸ்தோத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ தேவனை என்ன செஞ்சாங்க? மகிமைப்படுத்துறாங்க. இயேசு பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் வாசிங்க, லூக்கா 2:13-14. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அடுத்த வசனத்தில் முதல் பாசிங்க. அடுத்த வசனத்தில் தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பூமியில் இயேசு பிறந்திருக்கிறாரு, தாவீதின் ஊரில் இயேசு பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் இந்த பூமியில் என்ன செஞ்சாங்க? கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த நாள் முக்கியமான ஒரு நாள். என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ஒரு நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்தில் தான் 24 மணி நேரம் துதி இருக்கிறது. ஆனால் எந்த நேரத்தில் தூதர்கள் இறங்கி இந்த மண்ணில், இந்த பூமியில் அவர்கள் பாதப்படி பட்டு அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள். அல்லேலூயா. எப்படி உயர்த்தினார்கள்? உன்னதத்தில் மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியில் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. எப்படி எப்படி உயர்த்தினாங்க? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் என்ன சொல்றாங்க? இந்த பூமியிலே சமாதானமும். இப்ப தூதர்கள் தன் வாயிலிருந்து சொல்றாங்க, இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமியிலே வாழ்கிற எனக்கு, என் குடும்பத்தில் சமாதானமும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிரியமும் பாசமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. வாயை திறந்து பேசுங்க. பிரியமும் எப்போ உண்டாச்சு? தூதர்கள் எப்போ இறங்குறாங்க பூமியில்? அவங்க இறங்கி என்ன சொல்றாங்க? இறங்கி எப்படி தேவனை மகிமைப்படுத்துறாங்க கேட்டா, பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இயேசு பிறந்த நாளில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியுமா? அந்த நடந்த காரியத்தை நீங்கள் எல்லாம் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வரப்போகிற புதிய ஆண்டில் எஸ்தர் ராஜ்யத்துக்கு எப்படி காரியம் மாறுதலை முடியுதோ அதே போல் உங்களுக்கு மாறுதலை முடிய போகுது. அல்லேலூயா. இயேசு பிறக்கும்போது நடந்த காரியம் முத தூதன் சொன்னது, பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, சரியான வருமானம் இல்லையே, எதிர்காலத்தில் பிள்ளை எப்படி வளர்க்க போகிறேன், எப்படி எதிர்காலத்தில் குடும்பத்தை நடத்த போகிறேன், 2 பிள்ளையை வச்சிருக்கிறேனே, 2 பொட்டை பிள்ளையை வச்சிருக்கிறேன், 2 பொட்டை பிள்ளையை பெற்று விட்டேனே, ஒரு நகைமில்லை நட்டுமில்லை ஒன்றும் இல்லை, இருந்ததெல்லாம் போய் வகைகளை வச்சு விட்டேனே, ஒன்றுமே இல்லையே, என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பயப்படாதீங்க. அல்லேலூயா. இயேசு பிறந்த நாளில் என்ன செய்யக்கூடாது? எல்லாம் சொல்லுங்க, தேவையில்லாமல் நான் பயப்பட மாட்டேன். ஏசப்பா பிறந்த இன்னைக்கு வந்த வார்த்தை, அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, தேவையில்லாமல் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு சகாயர். நான் மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. நான் சொல்றது சொன்னீங்கன்னா உங்க உள்ளத்துக்குள்ள தேவையில்லாத பயங்கள் வெளியேறும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற
புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை ஒன்று வருது உங்களுக்கு. என்ன வருது தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு ப்ராபசி உங்களுக்கு நீங்களாவே சொல்லிக்கொள்ளுங்க. யார் சொல்கிறான்னு பார்ப்போம். உங்களுக்குள்ளேயே தீர்க்க தரிசன ஆவியானவர் உங்களுக்குள்ளே பேசுகிறாரு. சொல்லுங்க. இன்னைக்கு நடந்த காரியம் தான். இன்னைக்கு பயப்படாதீங்க. தீர்க்க தரிசனம். கையா தட்டா போக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல செய்தி என் காதில் நான் கேட்க போறேன். கையா தட்டா போக்கு போட. கையா தட்டா போக்கு. இதுவரை ஒரு நஷ்டமான செய்தி, துக்கமான செய்தி, வேதனையான செய்தி, பலவீனமான செய்தி நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்றைக்கி தூதன் வந்து உங்களுக்கு சொல்கிறார், பயப்படாதீங்க, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்தேன். அல்லேலூயா. இதுதான் வந்து லூக்கா 2:10 நல்ல செய்தி என்ன செய்து வருது. ஓகே, ரைட், ஓகே, சரி. இந்த நல்ல செய்தி உங்களுக்கு வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரியாள் பண்ணதை பண்ணணும், மாதா பண்ணதை பண்ணணும். என்ன பண்ணாங்க மரியாள்? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் மரியாள் 2 காரியம் பண்ணாங்க. ஆண்டவருக்கு அடுவோம். 2வது, தேவதூதன் இந்த காரியத்தை சொல்லிட்டு போன பிற்பாடு மரியாள் இதை குறித்து லூக்கா 2:19 இதை குறித்து என்ன பண்ணாங்க? லூக்கா 2:19 வாசிங்க. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ரைட், எல்லாம் சொல்லுங்க. நான் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாத்தையும், ஏன்னா என்ன பாருங்க, இங்கே வச்சு சிந்தனை பண்ணுவேன். நாளைக்கு எங்கே போகணும், எங்கே வரணும், எவனுக்கு கடன் கொடுக்கணும், எவனை பார்க்கணும், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஒரே குழப்பமாக இருக்குது, இடுப்பு வந்துடுமா, முட்டு வலி வந்துடுமா, அங்கே ஊருக்கு போகலாமா, இங்கே ஊருக்கு போகலாமா, அது வரலாமா, போக வேணாமா, இந்த ஆளோட பெரிய தொல்லையாக இருக்குது, இவன் நகையை திருப்பி தருவானா திருப்பி தரமாட்டானா, இவனோட பெரிய தொல்லையாக இருக்குது, அப்படிங்கிற காரியத்தை குறித்தே சிந்திக்கிட்டு இருந்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகவே முடியாது. மரியாள் கர்த்தருடைய காரியத்தை குறித்து, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை குறித்து உள்ளத்தில் என்ன பண்ணாங்களாம்? சிந்தனை பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அப்போ நீங்கள் என்ன சிந்தனை பண்ணணும்? தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை உள்ளத்தில் வச்சு என்ன செய்யணும்? மரியாள் சிந்தனை பண்ணாங்க. சிந்தனை பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறாங்க, நான் ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி. எல்லாம் சொல்லுங்க. நான் இயேசுவின் பிள்ளை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எல்லாம் சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையின்படி. இங்கே இருங்க, உலகத்தின் வார்த்தையின்படி இல்லை, ஏசப்பா உங்கள் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னா அப்படி சொல்லிட்டுன்னு வச்சுக்கிறோங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் நிறைவாகும், அவர் வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்கும். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருங்க இன்னும் வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. திரும்ப வாழ வயதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு ஆயுசு நாட்களில் பெருக பண்ணுகிறவர் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்கும். உன் சந்ததி ஒளியுமர கன்றுகள் போல வளர்ந்துருக்க இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்கும். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், நீ கடன் வாங்குவதில் கடன் கொடுப்பா, இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கடவுது. இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வார்த்தையின்படியே ஆகுமா ஆகாதா? நீங்கள் உங்கள் சொந்த வார்த்தையை பேசாதீங்க. உங்கள் அவிவிசுவாச வார்த்தை, பலவீன வார்த்தை, துக்கமான வார்த்தை, நெருக்கமான வார்த்தை, பாடுகள் வார்த்தையை நீங்கள் பேசாதீங்க. மரியாள் என்ன சொன்னாங்க? நான் ஆண்டவருடைய பிள்ளை, உங்களுடைய வார்த்தையின்படியே. எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா, ஏசப்பா, உங்க வார்த்தையின்படி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நடப்பதாக. கையா தட்ட. இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவர் வார்த்தை என்ன? நீ உருப்பட மாட்டியா அவர் வார்த்தை? நீ தேர மாட்டியா அவர் வார்த்தை? நீ சீக்கிரம் போய் சேர்ந்துருவியா அவர் வார்த்தை? அவர் வார்த்தை என்ன வார்த்தை? உனக்கு ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுகிற வார்த்தை அவர் வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? அவர் வார்த்தைக்கு மரியாதை சொல்லிட்டாங்க, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுது. நடந்துச்சா நடக்கலையா?
நடந்துச்சா நடக்கல? தேவ சித்தம் நிறைவேறுச்சா? அப்போ அதே போல் உங்களை வச்சு தேவ சித்தம் என்ன, உங்கள் பிள்ளைகளை வச்சு தேவ சித்தம் என்ன, உங்கள் குடும்பத்தை குறித்து தேவ சித்தம் என்ன, எதிர்காலத்து தேவ சித்தம் என்ன, எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாத்துக்கும் உங்கள் சந்ததிக்கு கர்த்தர் ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு சித்தத்தையும் வச்சிருக்கிறாரு. அந்த சித்தம் உங்களுக்கு நிறைவேறும்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்ப நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் திட்டத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவாரு. நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. வார்த்தையின்படி எனக்கு ஆகணும்னு சொன்ன நடந்துச்சு. அதே போல ஆண்டவர் என்ன குறித்து உங்க சித்தம் என்ன, அதன்படி எனக்கு நடப்பதாக, என் பிள்ளையை குறித்து உங்க சித்தம் என்ன, அதன் நடப்பதாக. அப்போ நீங்க அர்ப்பணிச்சிங்கன்னா, ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரத்துக்கு உன்னை குறித்து நினைச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற நல்ல செய்தி. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல செய்தி என்ன? அவர் வாக்குத்தத்தம். ஏங்க, எத்தனையோ நல்ல செய்தி இருக்குது, எத்தனையோ கெட்ட செய்தி இருக்குது. ஆனால் இன்றைக்கி இயேசு அந்த பிறப்பின் நற்செய்தி, அன்னைக்கு நடந்த காரியம், அதே காரியத்தை நீங்கள் தியானம் பண்ண போகிறீங்க, அதே காரியத்தை நீங்கள் நினைக்க போகிறீங்க. அந்த அன்னைக்கு நடந்த காரியம் தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மிகுந்த சந்தோஷம் சொல்லுங்கள். இன்னைக்கு என் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற ஒரு நல்ல செய்தி எனக்கு வரப்போகுது. அது நல்ல செய்தி என்ன தெரியுமா? உன் மகனுக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு, வேலை கிடைக்க போகுது. உன் பிள்ளைக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது. தடைப்பட்ட திருமண காரியம் கைகூடி வரப்போகுது. ஒரு ஃபோன் கால் வரப்போகுது. நீ வட்டியே கட்ட வேணாம், அசலே கட்ட வேணாம், பணம் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல போகிறான். அல்லேலூயா. உங்கள் நகைக்கு நீங்கள் பணம் கட்ட வேணாம், நகையை போகிற திருப்பிட்டு போங்க. நல்ல செய்தி. இது எப்படி ஆகும்? இது நடக்குமா? நடக்கும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் நடக்கும். அல்லேலூயா. காண்பவை அனித்தியமானவை, காணாதவை நித்தியமானவை. அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே ஒரு காரியம் தெரிஞ்சு உலக பயம் உங்களை விட்டு போயிருச்சு. ரெண்டாவது நற்செய்தி, நல்ல செய்தி. அல்லேலூயா. இப்போ கையை அது கொஞ்சம் அதை கொஞ்சம் விசுவாசி பேசணும். கையை பிடிச்சி, அம்மா வீட்டுக்கு போ. உனக்கு கையில் வச்சுருக்க செல்லில் ஒரு கால் வரப்போகுது. உனக்கு ஆராதனை முடிஞ்சு போகும்போது தேவையில்லாத வீண் வார்த்தை எதுவுமே வராது. முதல் செல்லில் நீ செல்லை ஆன் பண்ண உடனே ஒரு நல்ல செய்தி, இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்க. இந்த பணமரம் உனக்கு வருது, இந்த முப்பாட்டம் சொத்து உனக்கு வருது. சித்தப்பை பணத்தை கொடுக்க போகிறார், உன் பெரிய பையன் பணத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி வாங்கிட்டு போ. ஒரு 5 லட்சத்தை வாங்கிட்டு போ, ஒரு 3 லட்சத்தை வாங்கிட்டு போ, இந்த ஒரு 50 பவுனை வாங்கிட்டு போ, ஒரு 10 பவுனை வாங்கிட்டு போ. ஒரு விற்காத இடம் விற்று போச்சு, ஒரு 5 லட்சம் வாங்கிட்டு போ. எல்லா பிரச்சனையும் உனக்கு முடிய போகுது. நல்ல செய்தியே நல்ல செய்தி இல்லையா? அல்லேலூயா. இப்படி விசுவாசித்து நீங்கள் என்ன செய்யணும்? பேசணும். இன்றைக்கி அதான் நடந்துச்சு உலகத்தில், தேசத்தில். நல்ல செய்தி வந்துச்சு. அல்லேலூயா. நல்ல செய்தியை கேட்ட உடனே கரெக்டாக செஞ்சாங்க. இன்றைக்கி செஞ்ச காரியம் என்னென்னு கேட்டால், ஆடுமை பிறகு என்ன பண்ணுறாங்க? தேவனை என்ன செஞ்சாங்க? பிரசித்தம் பண்ணினார்கள். வாசிக்க பார்ப்போம். லூக்கா 2:17. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். எப்படி இன்னைக்கு என்ன செய்யணும் போட்டிருக்கு? யாரை குறித்து? உங்கள் வீட்டுக்காரரை குறித்தா? உங்கள் மனைவியை குறித்தா? உங்கள் பிள்ளைகளை குறித்தா? யாரை பிரசித்தம் பண்ணணும்? இது எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்த வீடு, எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்த நகை, இது எங்கள் அம்மா கொடுத்த நகை. பிரசித்தம் பண்ணணுமா? எதை பிரசித்தம் பண்ணணும்? இயேசு நல்லவர், மீட்பர் பிறந்திருக்கிறார், அவர் இரட்சகர், அவர் விடுதலை நாயகர். அல்லேலூயா. அவர் பிறந்த உடனே இருளான காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? விலகிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிறந்த உடனேயே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தேவையில்லாத போராட்டம், தேவையில்லாத இருளான காரியம் எல்லாம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் இந்த வருஷத்தில், இந்த 2025 இது வரைக்கும் சில தேவையில்லாத இருளான காரியம் ஒவ்வொன்றும் சொல்லு பார்ப்போம். யாராச்சும்? சண்டை இருள், துக்கம் இருள், வேதனை இருள், கடன் பிரச்சனை இருள், வீட்டுக்காரண்ட பேசாமல் இருக்கிறது இருள். இங்கே இருங்க, சாயங்காலம் சண்டைனா, சண்டை குடும்பத்தில் புருஷன் கொஞ்சம் சண்டை வராமல் இருக்காது, வரத்தான் செய்யும். சண்டை வந்தால் தான் ஒரு பாசம் பெருகும். சண்டை வந்தால் தான், சண்டை வந்திருக்குன்னு சொல்கிற கையை தூக்கு. சண்டை வராத வீட்டில் பாசமே இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா உபத்திரப்பட்டது நல்லது கர்த்தருடைய. சண்டைனா பெரிய மண்டையை உடைக்கிற சண்டை கிடையாது,
எனக்கு வேணாம், நான் பேச மாட்டேன், இந்த அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன், வர மாட்டேன், இந்த மாதிரி சண்டைகள். அல்லேலூயா. எனக்கு வந்து எனக்கு பிறந்த நாளுக்கு வந்து ஒரு சேலை கூட எடுத்து கொடுக்கல, சண்டை வரும். கல்யாண நாளைக்கு ஒரு தோடு எடுத்து கொடுக்கல, சண்டை வரும். இன்னைக்கு கிறிஸ்துமஸுக்கு அடை வச்ச நகையை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்ன, நீ கொடுக்காம இருக்க, அது சண்டை வரும். இந்த மாதிரி சண்டை வரும். ஆனால் இந்த மாதிரி சண்டைகள் வரும் வந்தால் மாலையில் நடக்கும். எத்தனை மணிக்கு? ஒரு 6 மணிக்கு நடக்கும். எத்தனை மணிக்கு? நாளைக்கு கிறிஸ்துமஸு, அதனால் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நடக்கும். நாளைக்கு வந்து எங்கள் அம்மா கூப்பிட்ருக்காங்க, கிறிஸ்துமஸ் போயிட்டு வரணும். இவர் சொல்லுவார், ஏய் நம்ம சபையில் வந்து ஆராதனை இருக்குது, நீ இங்கே விட்டுட்டு அங்கே போனால் நல்லாயிருக்கும். அங்கே எங்கள் அம்மா வீட்டில் ஒரு வாரம் அங்கே அந்த ஊருக்கு போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன், அப்படி வாங்க குடும்பமாக போயிட்டு வந்துடும் அம்மா வீட்டுக்கு. எங்கள் ஊரில் கால் வைக்கிற மேலே கிறிஸ்துமஸுக்கு இங்கே பாஸ்ட் வைவார், நம்ம சபையில் ஆராதனை இருக்குது. எவ்வளோ நம்ம பாஸ்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, நம்மளுக்காக டெய்லி ஜெபிக்கிறாரு, செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கிறார், வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறார், வீட்டு கொடுத்தல் ஜெபிக்கிறாரு, நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறாரு. அப்படிப்பட்ட சபையில் நம்ம சபை கூடி வரதை விட்டு விடான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சபையில் இல்லாமல் நீ இன்னைக்குன்னு பார்த்து வெளியூர் போகிறைய, இன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு போகிறைய, சித்தப்பையும் பெரிய பையன் மொட்டை போடுறான்னு சொல்லிட்டு போகிறைய, நீ மொட்டை போடுறேன்னு போனால் உடனே அவர் மொட்டை அடிச்சிருவாரே, உனக்கு தெரியாதா உனக்கு? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கல்யாணம் ஆறாவது வேலையை கட் பண்ணிட்டு மொட்டைக்கு போனோன்னா கர்த்தர் ஒன்றை மொட்டை அடிச்சிருவார், வேலையை மொட்டை அடிச்சிருவார். அதனால் மொட்டை போடுறேன் எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை தருணத்தை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அப்போ திடீர்னு அம்மா என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க, நான் மதுரைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஐயா வந்து நான் ஆராதனை முடிச்சுட்டு போவோம் அப்படின்வார். அம்மா உடனே முகம் மாறிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் மாலையில் கோபம், காலையில் அக்களிப்பு. காலையில் எந்திரிச்சோன்னா அம்மா டீ போட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு திரிவாங்க. உடனே நீ என்ன செய்யணும், போய் என்ன செய்யணும், சமாதானப்படுத்தணும். ஏம்மா இன்றைக்கி போமா கண்ணு, ஊருக்கு போகலாமா கண்ணு, என் செல்லம் கல்யாணம் முடித்தப்ப உன் பேஸ் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும், எப்படா உன் முகம் அப்படியே இருக்குது, என் முகம் கூட சுருங்கிச்சுரா, போங்க முடிஞ்சா சோழி முடிஞ்சு போட்டாடி, என் கண்ணே, என் பொண்ணு, என் செல்லமே, இந்த சேலை உனக்கு எடுப்பா இருக்கு, உன் முகத்துக்கு எடுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த சண்டையும் அந்த பிரச்சனையும் அந்த பிரிவினையும் சமாதான காரணர் சர்வ வல்லவர் நீங்க தானே, ஓ சமாதான காரணர் நீங்க தானே, ஓ சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சு, பயம் போயிருச்சு. நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு என்ன செய்யுது வருது. அடுத்து வந்து இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்யணும் தெரியுமா, இயேசுவை நீங்கள் என்ன செய்யணும், பிரசித்தப்படுத்திட்டு நீங்கள் பாட்டு இப்படி போவீங்க. ஏக்கா என்னக்கா இன்றைக்கி ஆளையவே காணா, இன்றைக்கி கிறிஸ்துமஸ், இயேசு பிறந்த நாள், உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், இந்தாங்க ஒரு கேக்கு. அப்படியா, இயேசு நல்லவருக்கா, இயேசு அற்புதம் இருக்கா, உலக ரட்சகர் பிறந்திருக்கிறாருக்கா, இன்றைக்கி வந்து கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சாருக்கா அப்படின்னு சொல்லி இந்த 4 வார்த்தையை பக்கத்து வீட்டுக்காரரை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன வந்திருக்கு. அப்படி சொல்லிட்டேனா என்னை கனப்படுத்துகிறவனை கனப்படுத்துவேன். இயேசுவை பற்றி நீ மனுஷன்ட்டு அறிக்கையிட்டால் நான் உன்னை பற்றி பிதாட்ட அறிக்கை பண்ணுவேன். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இயேசு பிறப்பு நற்செய்தியை போய் பக்கத்து வீட்டில், ஏற்று வீட்டில், எல்லா வீட்லையும் என்ன செய்யணும், எப்படி முறைக்கிறது நிப்பாட்டிவிட்டு, அக்கா என்னக்கா விசேஷமா, ஆமாம் விசேஷம் என்னப்பா, அந்த மாதிரிலாம் சொல்லாமல் ஒரு சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கேக்கை வாங்கிட்டு, இயேசு நீ பிறந்த நாளுக்கா, இயேசு அற்புதம் இருக்கா, இயேசு அதிசயம் இருக்கா, இயேசு உலக ரட்சகருக்கா, எல்லா பாவங்களையும் மன்னிக்க வந்தவரா, அவரை பிரியவருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு 4 வார்த்தையை சொல்லி ஒரு லட்டை கொடுத்தேன்னு வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நடந்த காரியம் உங்கள் வீட்டில் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி என்ன செய்யணும், ஒரு ஆளுக்காவது இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி என்ன செய்யணும், அறிவிக்கணும். பக்கத்து வீட்டில் காட்டுக்குள்ளே இருக்கீங்களா, பக்கத்தில் வீடு இருக்கா, வனாந்தரத்தில் இருக்கீங்களா, இல்லை காட்டுக்குள்ளே இருக்கீங்களா, இல்லை தனியாக இருக்கீங்க, மலை மேலே இருக்கா உங்கள் வீடு, உங்கள் வீடு மலை மேலே இருக்கா, வனாந்தரத்தில் இருக்கா, பாலைவனத்தில் இருக்கா, சைடில் ஒரு வீடு இருக்கும்ல, லெஃப்டில் ஒரு வீடு இருக்கும்ல, அந்த அக்காரை டெய்லி பேசுவீங்களா, பேசுவீங்களா, பேசுவீங்களா? அப்போ இன்றைக்கி போய் ஒரு இதை கொடுத்து, சோத்திரம் இன்றைக்கி இயேசு பிறந்த நாள், நல்லா இருக்கீங்களாக்கா அப்படின்னு உங்கள் முகத்தை, ஒரு பிரகாசமான முகத்தை அவங்கள்ட்ட காட்டும் போது அவங்க சோத்திரம் அப்படிம்பாங்க. இயேசு பிறந்த நாள், இயேசு அற்புதம் அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பெரிய கனத்தை உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இன்னொரு காரியம் உங்களுக்கு இன்றைக்கி நடக்க போகுது. இன்னொரு காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. அநேக ஏரோதுக்கள் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க, அந்த ஏரோதுக்கள் கண்களை படாமல்
உங்களை கர்த்தர் திசை திருப்பி உங்களுக்குன்னு ஒரு வழியை உண்டாக்கி, உங்களுக்குன்னு ஒரு பாதையை உண்டாக்கி, உங்க பாதை வேற பாதையை மாறப்போகுது. உங்களுக்கு ஏரோதுக்கள் இருப்பார்கள், ஏரோதுக்கள் இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஏரோது பக்கம் உங்களை அனுப்பாம திசை திருப்பி விட்டுட்டு ஒரு அற்புதமான பாதையில, அற்புதமான வழியில கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா ஏரோதுக்களையும் கர்த்தர் மடங்கடிச்சிட்டு, கர்த்தர் எனக்கு ஒரு புதுசா ஒரு வழியை போட்டு புது வழியில என்னை கொண்டு போக போறாரு. கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை 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 மகிமை. மத்தேயு 2:12 வழி எங்கே தெரியுமா கிடைக்க போது? இன்றைக்கி ஒரு புது வழி. இங்கே இருங்க, பழைய வழியெல்லாம் நேரோட முடிஞ்சு. பழைய வழியெல்லாம் ஏசப்பா இன்றைக்கி பிறந்த நன்னாளில் 2000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தார். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, உங்களுக்குன்னு எல்லா கோணலான காரியங்களையும் செவ்வையான காரியம் மாற்ற போகிறாரு. உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வழியை ஏசப்பா போட்டு கொடுக்க போகிறார். உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில் ஒரு புதிய ஒரு வழி உண்டாகி கொண்டு இருக்கிறது. ஒரு புதிய பாதை உண்டாகி கொண்டு இருக்கிறது. அந்த பாதையில் ஏரோது வரமாட்டான், அந்த பாதையில் சண்டைக்கார பிசாசு வரமாட்டான், அந்த பாதையில் புறாவி வரமாட்டான், அந்த பாதையில் எந்த பிரச்சனையும் வராது. அநேக ஏரோதுக்கள் உங்களை விட்டு வெளியே போறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்றாரு. பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தினால் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஒரு அல்லேலூயா. எல்லாம் சொல்ல, இன்னைக்கு எனக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த வழி உத்தமமான வழி. அல்லேலூயா. 2 சாமுவேல் 22:31. தேவனுடைய வழி உத்தமமானது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வழி. இங்க பாருங்க, அவர் உங்களுக்கு ஒரு வழியை போட்டு கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. சரி, இன்றைக்கி எனக்கு ஒரு இயேசு பிறந்த நாளில், அந்த பிறந்த நாள் நினச்சி கொண்டாடுற வேலையில் எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை உண்டாக்கிட்டார். அந்த வழி உத்தமமான வழி, தூய்மையான வழி, அதிசயமான வழி கர்த்தர் எனக்கு உண்டாக்கிட்டார். அல்லேலூயா. இன்னொரு வழியை உங்களுக்கு இன்றைக்கி உண்டாக்க போகிறார். என்ன வழி தெரியுமா? லூக்கா 1:79. அந்த வழி இன்னைக்கு உண்டாகும். உங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி, ஒரு பாதை போடுறாரு பாரு. லூக்கா 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் கால சமாதானமான வழியில தான் கர்த்தர் நடத்த போறாரு. என் வழி அன்பின் வழி, என் வழி சமாதானத்தின் வழி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாக ஆகாய் 1:5-7 வரைக்கும் வாசிங்க. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்ப கவனிங்க, உங்க வழி என்ன செய்யுங்க. மரியாதை என்ன பண்ணாங்க? சிந்திச்சாங்க, தியானம் பண்ணாங்க. இப்ப கர்த்தர் உங்க வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கிறது, உங்க வேலை எப்படிப்பட்ட வழியில போய்கிட்டு இருக்கு, உங்க குடும்பம் எப்படிப்பட்ட வழியில போய்கிட்டு இருக்கு, உங்க தொழில் எப்படிப்பட்ட வழியில போய்கிட்டு இருக்கு, உங்க வியாபாரம் எப்படிப்பட்ட வழியில போய்கிட்டு இருக்கு, உங்க குடும்பம், உங்க பிள்ளை வாழ்க்கை எப்படிப்பட்ட வழியில போய்கிட்டு இருக்கு, அந்த வழியை நீ என்ன செய்ய? சிந்தி. அப்புறம் என்ன? நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எல்லா பணம் விரையாகுது. இங்கிட்டு வருது, அங்கிட்டு கொடுக்குறோம், அங்கிட்டு வருது, இங்கிட்டு கொடுக்குறோம், மிச்சம் இல்லை, பேங்க் டெபாசிட்ல சேர்த்து வைக்க முடியல. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பமாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி சாப்பிடும் இல்லை, 1 வருஷமாக மிச்சம் இல்லை, 2 வருஷம் மிச்சம் இல்லை, இங்கிட்டு வர அங்கிட்டு கொடுக்குறேன், அங்கிட்டு வர இங்கிட்டு கொடுக்குறேன், ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு பஞ்சமாக இருக்குது என் குடும்பத்தில், என்ன செய்யனே தெரில. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன் வழியை சிந்திச்சு பார், உன் பாதையை சிந்திச்சு பார். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கணும். அப்புறம் என்ன போட்டிருக்க அடுத்த வசனம்? நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்றார், இந்த நாளிலே உங்க வழியை என்ன செய்யுங்க? சிந்திங்க. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் சண்டை, ஏன் பிரிவினை, ஏன் ஓயாமல் என் குடும்பத்தில் சண்டை வருது, ஏன் ஓயாம இப்படிலாம் சில பல காரியங்கள் குடும்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஏன் என் பிள்ளைக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது, ஏன் என் பிள்ளைக்கு அடிக்கடி தலைவலி வருது, ஏன் இந்த ஆள் வேலைக்கு போக மாட்டாரு, என் வீட்டுக்காரர் ஏன் வேலைக்கு போக மாட்டாரு, என் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு, ஏன் அந்த இடத்துக்கு போக மாட்டார் அப்படின்னா அந்த காரியம் ஏன் வருது, எதுக்கு நடக்குது, என் குடும்பத்தில் என்ன வருது, ஏன் வேலை கிடைக்கல, நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, இந்த காரியம் ஏன் நடக்கலை, உன் கையின் பிராய்ச்ச சாப்பிடுவா, இந்த காரியம் ஏன் வீட்டில் நடக்கலை,
நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்கு விதவிதத்தை 100 மடங்கு அறுவடையை பார்த்தது போல நீ ஏன் பார்க்கல? அப்புறம் அந்த மாதிரி காரியங்களை குறித்து நீங்கள் சிந்திக்கணும், தியானிக்கணும். அதை தியானித்து அதுக்குண்டான காரியத்தை ஏசப்பாட்ட கேட்கும்போது ஏசப்பா உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். ஆமென் சொல்லுங்கள்.